ஹலோ விவஸ், நீங்கள் கேட்டுட்ருக்குது விரு ரிவ்யூ. நான் தாங்க விரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு 3 வெப் சீரிஸை பற்றி அந்த வெளில பார்க்க போகிறோம். இந்த 3 வெப் சீரிஸும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் ஏ காளி காளி ஆக்கே அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ். இதில் வந்து சீசன் 1 அண்ட் 2 ரெண்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. சீசன் 1 2022 ரிலீஸ் ஆச்சு. அண்ட் சீசன் 2 இப்போ வந்து சமீபத்தில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இன்கேஸ் இந்த சீரியஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்க கண்டிப்பாக சீசன் 1லேருந்தே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தரமான சீரியஸ். இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டரோட பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோவை காதலிக்கிறா. ஆனால் ஹீரோக்கு அந்த பொண்ணை கண்டாலே பிடிக்காது. ஹீரோக்கு இன்னொரு பொண்ணு மேலே காதலும் இருக்குது. அப்படி ஹீரோ காதலிக்கக்கூடிய அந்த பொண்ணோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவார். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த மினிஸ்டர் பொண்ணோட கல்யாணமே நிச்சயமாயிரும். அந்த கல்யாணத்தை தடுக்கணும்னு ஆசைப்படுவார். கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணத்துலேருந்து அந்த பொண்ணை எப்படியாவது கொலை பண்ணிட்டு அவளோட வாழணும்னு ஆசைப்படுவார். இந்த ஒரு விஷயத்தை வச்சு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீசன் 1 எடுத்திருப்பாங்க. சீசன் 1 எதில் முடியுதோ அப்படி சீசன் 2 கொண்டு போய் சீசன் 2மே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்காது. அதுவுமே சீசன் 3க்கு லீட் கொடுக்குற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக 2 சீசனுமே பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த் டு வாட்சபிளான வெப் சீரிஸ் தான். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பெருசாக போரிங் ஆகாது. ரெண்டாவதாக பார்க்க போகிறது கருவணம் அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ். ஆக்சுவலி வந்து சிங்கப்பூர்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் வெப் சீரிஸுங்க. இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர். டோட்டலாக ஒரு 12 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த 12 எபிசோட்ஸும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, மீரா ஷாலினிங்கிற 2 சகோதரிகள். இவங்க 2 பேரும் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அவங்க கடைசியாக வாழ்ந்த அந்த வீட்டில் வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இவங்க 2 பேரும் அம்மா இருந்த வரைக்கும் அம்மாவோட அரவணைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. அம்மா எதையோ நினச்சி பயந்து இவங்கள ஆர்ஃபனில் விட்டு அங்கேருந்தான் வளர்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது ஒன்றா சேர்ந்து வாழணும், அவங்க வாழ்ந்த வீட்டில் நம்ம வந்து சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு அங்கே போகிறாங்க. அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்தேருது அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட மொத்த கதையுமே. இந்த வெப் சீரிஸோட கதைக்களம் பார்க்கறதுக்கு வேணால் கொஞ்சம் பழசான ஒரு கதை மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ப்ரெசன்டேஷன் வைஸ் டேரக்ஷன் வைஸ் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் சினிமாட்டோகிராஃபிக்லாம் டாப் நாச்சாக இருக்கும். பட் இந்த வெப் சீரிஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்லோ பேனான ஒரு ஹாரர் த்ரில்லர். ஸோ ஒவ்வொரு எபிசோடும் கதைக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அதனால் என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னா, ஒரு 1.5x ஸ்பீடில் வச்சு கேட்டிங்கன்னா இந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு நல்ல ஸ்க்ரீன் பிளேயில் நகரும். மூணாவதா அண்ட் கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான் வந்து வேக்கிங் கேர்ள்ஸ். இந்த வெப் சீரிஸும் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹிந்தி சீரியஸ். டோட்டலாக சீசன் 1 9 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் 35 மினிட்ஸ் டியூரேஷனுக்குள்ளே தான் ரன் ஆகுது. சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, வேக்கிங்னு சொல்லப்படுற ஒன் டைப் ஆஃப் டான்ஸ். நம்ம வெஸ்டர்ன் ஃபோக் இந்த மாதிரி டான்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதே மாதிரி வேக்கிங்னு சொல்லப்படுற ஒன் டைப் ஆஃப் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு 6 பொண்ணுங்க. இந்த 6 பொண்ணுங்களோட லைஃப், அந்த 6 பொண்ணுங்க இந்த டான்ஸை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோட கதைக்களம். பார்க்கறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வெப் சீரிஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு என்டர்டெய்னிங் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு வெப் சீரிஸ். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா போரிங் ஆகாது. ஒவ்வொரு பொண்ணுங்களோட கதை வந்து பெருசாக யூனிக்கான ஒரு அட்டம்ப்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ கொஞ்சம் பழக்கமான கதையை வச்சுருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வைஸில் ப்ரெசன்டேஷன் வைஸில் நல்லா பண்ணியிருக்கனால பார்க்கறதுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது.